Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash Part 2, 5th chapter, Connecting the Dots. 5.3 oda continuation video தான் இது. Figure it out. First question. The following infographic shows the speeds of a few animals in air, on land and in water. Can we call this graph a bar graph? கீழே கொடுத்துருக்குற இன்ஃபோகிராஃபிக்கில் ஏரில், லேண்டில், வாட்டரில் இருக்கிற சில அனிமல்ஸோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார் கிராஃப் தானான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வாட் இஸ் த ஸ்கேல் யூஸ்ட் இன் திஸ் கிராஃப்? இந்த கிராஃபில் யூஸ் பண்ண ஸ்கேல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 0 + 16 வந்து 16 கிலோமீட்டர் வருது. அதே மாதிரி 16 + 16 வந்து 32, 32 + 16 வந்து 48. இந்த மாதிரி எவ்ரி டைம் வந்து +16 வந்து ஆட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஸ்கேல் என்ன அப்படின்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 16 கிலோமீட்டர் per hour. per hour கொடுத்துருக்காங்க. ஸோ per hour. ஸோ ஸ்கேல் வந்து என்ன 1 units equal to 16 kilometer per hour. Next question B. What did you find interesting in this infographic? What do you want to explore further? இப்போ இந்த இன்ஃபோகிராஃபிக்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க? இதை ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு லைக் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கிராஃபில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அனிமல் வந்து ஃபெரிக்ரேன் ஃபால்கன்கிறது 322 km/h வந்து அதோட ஸ்பீட் இருக்குது. The peregrine falcon is the world's fastest animal. It hunts by diving at high speed and striking a pigeon or other bird in mid-air. இந்த peregrine falconங்கிறது வந்து ஹையஸ்ட் ஸ்பீட் இருக்குது, அதாவது அரௌண்ட் 322 km/h இருக்குது. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்டான அனிமல். மிட் ஏரில் அது ஹை ஸ்பீட்லேயே டைவ் பண்ணி பீஜியன்ஸ் இல்லைன்னா அதர் பேர்டை வந்து ஹண்ட் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு த ஆஸ்திரேலியன் டைகர் பீட்டில், அதாவது இங்கே இருக்குது. The Australian tiger beetle moves at a blistering pace about 120 body lengths per second. அதாவது இது அதோட பாடி லென்த்தை விட 120 டைம்ஸ் லென்த் இருக்கிற ஸ்பீட் வந்து per second வந்து ரன் பண்ணுமா. Its eyes can't process images fast enough to keep up. So at the top speed this beetle is running blind. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது வந்து ரன் பண்ணுறதுனால அந்த ஹை ஸ்பீடில் அதோட ஐஸை வந்து இமேஜஸை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாதான். அதனால் ஹை ஸ்பீடில் அது வந்து பிளைண்டாக தான் ரன் பண்ணுமா. இதுலேருந்து இது வரைக்கும் ஏரில் மூவ் ஆகிற அனிமல்ஸோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரை லேண்டில் மூவ் ஆகிற அனிமல்ஸு, இது வரை வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இது ஃபைண்டிங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃப்ரம் த கிராஃப் we can know the fastest animals in each environment. அதாவது இந்த கிராஃபில் இருந்து எல்லா என்விரான்மெண்ட்லையும் ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ஸ் எது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ஏரில், லேண்டில், வாட்டரில். என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து லைக் பண்ணுவோம் பொதுவாக அப்படின்னா, ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட், பாடி டிசைன் அண்ட் பர்பஸ். அதாவது எதனால் வந்து இந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண லைக் பண்ணுவோம். ஸ்பீட் வந்து எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னா என்விரான்மெண்ட், அதாவது ஏரா, லேண்டா, வாட்டரா அப்படிங்கிறத பொறுத்து. ஏரில் வந்து லாங்காக வந்து டைவ் பண்ண முடியும், லேண்டாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு. அதுவே வாட்டர்னால் அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்பீடாக போகும்போது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை பொறுத்து வந்து ஸ்பீடு வந்து டிசைட் ஆகுது. அதுக்கப்புறம் பாடி டிசைன், கிரியேச்சர்ஸோட அந்த ஸ்பீடு வந்து பாடி டிசைனை பொறுத்து இருக்குது. அண்ட் பர்பஸ் வந்து அது வந்து ஹண்ட் பண்ணுதா, இறை தேடுதா, இல்லைன்னா அனிமல்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுதா, அதை பொறுத்தும் ஸ்பீடு வந்து டிசைட் ஆகுது. நெக்ஸ்ட் சி. ஐடென்டிஃபை எ பேர் ஆஃப் கிரியேச்சர்ஸ் வேர் ஒன் ஸ்பீட் இஸ் அபவுட் ட்வைஸ் தட் ஆஃப் த அதர். ஒரு கிரியேச்சரோட ஸ்பீடு வந்து இன்னொரு கிரியேச்சரோட ஸ்பீடை விட டபுளாக இருக்கிற மாதிரி ரெண்டு கிரியேச்சர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளையிங் ஃபிஷ் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷோட ஸ்பீடு வந்து 56 km/h. அதுவே சீட்டாவோட ஸ்பீடு வந்து 103 km/h. அப்போ இந்த ரெண்டு எடுத்துக்கலாம். 56 டபுள் பண்ணால் நியர்லி 103. இது 56 டபுள் பண்ணால் 112, 103க்கு வந்து எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷும் செயில் ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம். செயில் ஃபிஷ்ஷோட வந்து 109, இது டபுள் பண்ணால் 112, இது வந்து 109. ஸோ இந்த ரெண்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ த செயில் ஃபிஷ் இஸ் அபவுட் ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் த ஃப்ளையிங் ஃபிஷ். செயில் ஃபிஷ்ஷோட ஸ்பீட் வந்து 109 km/h. ஃப்ளையிங் ஃபிஷ்ஷோட ஸ்பீட் வந்து 56 km/h. Next D. Can we say that a sailfish is about 4 times faster than a humpback whale? Can we say that a sailfish is the fastest aquatic animal in the world? sailfish-ஓட ஸ்பீடு வந்து 4 times வந்து humpback whale-ஐ விட ஃபாஸ்டராக இருக்குன்னு சொல்லலாமா? அதேமாதிரி sailfish தான் வேர்ல்டுலேயே இருக்கிற அக்வாட்டிக் அனிமலில் வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்காங்க.
செயில் ஃபிஷ் எடுத்துக்கலாம். இதோட ஸ்பீடு எவ்வளவு? 109 km/h. இப்போ இந்த அக்வாட்டிக் அனிமல்லே இதுதான் ஃபாஸ்டஸ்ட். ஹம்பேக் வேல் இந்த இருக்குது, அதோட ஸ்பீடு வந்து 26 km/h. 26 × 4 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 6 4s are 24, 2 2 4s are 8 + 2 10, 104. 104 km/h. அப்போது இங்கே 109 இருக்குது, இது 104 இருக்குது. அப்போ நியர்லி 4 டைம்ஸ் தான். ஸோ எஸ், த sailfish is 4 times faster than humpback whale. எதனால் அப்படின்னா 109 km/h வந்து செயில்ஃபிஷோட ஸ்பீடு, 26ங்கிறது ஹம்பேக்கோடது. அப்போ 4 × 26 வந்து 104 வருது, நியர்லி 109 வர்றதுனால செயில்ஃபிஷ் வந்து 4 times faster than humpback whale சொல்லலாம். Can we say that sailfish is the fastest aquatic animal in the world? Yes, sailfish is the fastest aquatic animal. Second one, Prayashi asked her students, if you were to get a superpower to become aquatic, that is waterborne, aerial, airborne or spaceborne, which one would you choose? அதாவது பிரயாஷி வந்து அவங்க கிளாஸில் கேட்குறாங்க, உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அக்வாட்டிக் ஆக விரும்புவீங்களா, அதாவது வாட்டர் பான், இல்லைன்னா ஏரியல் ஏர்பான் ஆகுவீங்களா, இல்லைன்னா ஸ்பேஸ் பான் ஆகுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. த ரெஸ்பான்சஸ் ஆர் ஷோன் பிலோ. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம் சோஸ் நன், சில பேர் வந்து நன்னு சொல்லிடுறாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரா a double bar graph comparing how both grades chose each option. இதுக்கு நம்ம டபுள் பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். 2 கிரேட்ஸ்லேயும் எந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. சூஸ் அண்ட் அப்ராப்ரியேட் ஸ்கேலும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலும் வந்து சூஸ் பண்ணணும். இதில் கிரேட் 5ல் வந்து வாட்டர் பான் ஆகணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்போ இங்கே 6 எழுதிக்கலாம். ஏர் பான் எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ 13 வந்து ஏர் பான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பேஸ் பான் வந்து எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 2 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ 2. அடுத்து நான் எதுவுமே சூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேர் பார்க்கலாம். 1 2 3 4 வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட் 9ல் வந்து எத்தனை பேர் வாட்டர் பான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரேட் 9ல் வந்து 1 2 3 4 5 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கிரேட் 9ல் வாட்டர் பான். அடுத்து வந்து ஏர் பான் எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பேஸ் பான் எத்தனைன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர் பான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே சூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேரும் பார்க்கலாம். 1 2 2 பேர் வந்து நன் சூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். இப்போ ஹரிசாண்டலாக சூப்பர் பவர்ஸ் சோசன், வெர்டிக்கலாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் மேக்ஸிமம் நம்பரே 13 இருக்கிறதுனால 2 எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸ்கேல். 1 units equal to 2 students எடுக்கலாம். 0 2 4 6 8 10 12 here 14. கிரேட் 5க்கு வந்து ப்ளூ கலர் பார் எடுத்துக்கலாம். கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெட் கலர் பார் எடுத்துக்கலாம். இது வாட்டர் பான், இது ஏர் பான் அண்ட் ஸ்பேஸ் பான். அடுத்து இங்கே வந்து நன், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். வாட்டர் பான் வந்து கிரேட் 5க்கு வந்து 6 இருக்கிறாங்க, ஸோ இங்கே 6 வரைக்கும் ட்ரா பண்ணிக்கணும் பார். கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்டர் பான் வந்து 6 சூஸ் பண்ணதுனால 6 வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்கேல் வந்து 1 units equal to 2 ஸ்டூடெண்ட்ஸ். கிரேட் 5ல் வாட்டர் பான் எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்காங்க, 6. ப்ளூ கலர் பார் 6 வரைக்கும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. எதனால், கிரேட் 5க்கு வந்து நம்ம ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால. அதுவே கிரேட் 9க்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ரெட் கலர் பார் வந்து இதுவும் 6ங்கிறதுனால 6 வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரேட் 5 வந்து 13 ஸ்டூடெண்ட்ஸ் ஏர் பான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 13 இருக்குது, ஸோ 13 வரைக்கும் ப்ளூ கலர் பார் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இங்கே வந்து ஏர் பான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். கிரேட் 9ல் ஏர் பான் எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, 8. கிரேட் 9ங்கிறதுனால ரெட் கலர் பார் வந்து 8 வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. கிரேட் 5ல் வந்து ஸ்பேஸ் பான் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ளூ கலர் பார் வந்து அப் டு 2 வந்து ட்ரா பண்ணணும். இந்த இருக்குல்லையா 2. கிரேட் 9 ஸ்பேஸ் பான் வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெட் கலர் வந்து அப் டு 9 வந்து ரெட் கலர் பார் வந்து ட்ரா பண்ணிக்கணும். கிரேட் 5ல் வந்து நன் வந்து 4 சூஸ் பண்ணதுனால 4 வரைக்கும் ப்ளூ கலர் ட்ரா பண்ணிக்கணும். கிரேட் 9ல் 2 சூஸ் பண்ணதுனால
2 வரைக்கும் ரெட் கலர் பார் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் வந்து டபுள் பார் கிராஃப் கிரேட் 5 கிரேட் 9 வந்து என்னென்ன சூப்பர் பவர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான கிராஃப். தேர்ட் ஒன், the temperature variation over 2 days in different months in ஜோத்பூர் ராஜஸ்தான் is given below. அதாவது ராஜஸ்தானில் இருக்கிற ஜோத்பூரில் இருக்கிற 2 டேஸோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 டேஸுமே வேறு வேறு மந்தில் உள்ளது. ட்ரா a டபுள் பார் கிராஃப். இதுக்கு வந்து டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். யூஸ் த ஸ்கேல் 1 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி செல்சியஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்கேல் 1 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி செல்சியஸ் எடுக்கணும். கேன் யூ கெஸ் விச் 2 months these days might belong to? இந்த டெம்பரேச்சரை வச்சு நம்ம இந்த 2 months வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ வந்து ஹரிசாண்டலாக டைம் எடுத்துக்கலாம், வெர்டிக்கலாக வந்து டெம்பரேச்சர்ஸ் இன் செல்சியஸ் வந்து எடுத்துருக்குறோம். டே 1க்கு வந்து க்ரீன் பார் எடுத்துக்கலாம், டே 2க்கு வந்து ரெட் பார் எடுத்துக்கலாம். இப்போ 12 AM எடுத்துக்கலாம், இங்கே 12 AM எடுத்துக்கலாம். இப்போ டே 1க்கு 20 டிகிரி, இப்போ டே 1க்கு வந்து 20க்கு நேராக இந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணிடணும். டே 2க்கு வந்து 37 டிகிரி. அப்போ ரெட் கலரில் 36க்கும் 40க்கும் நடுவில் 38 இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து 37 வேணும். இப்போ இதுக்கு நேராக இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 AM எடுத்துக்கலாம். 3 AM டே 1க்கு 18 டிகிரி. ஸோ 18 டிகிரி மார்க் பண்ணிக்கணும். 18 வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ டே 1க்கு க்ரீன் கலரில் நேராக இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். அதுவே வந்து டே 2க்கு வந்து 34 டிகிரி. ஸோ இங்கே தான் 34 இருக்குது. ஸோ இதுக்கு நேராக இந்த ரெட் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 6 AM. 6 AM எடுத்துகிட்டு அதில் வந்து டே 1க்கு வந்து 16 டிகிரி. அப்போ க்ரீன் கலரில் வந்து 16க்கு நேராக க்ரீன் ட்ரா பண்ணிக்கணும். டே 2க்கு 30 டிகிரி செல்சியஸ். அப்போ ரெட்டுக்கு வந்து 30க்கு நேராக. இப்போ 30 எங்கே வரும்? 28க்கும் 32க்கும் நடுவில். ஸோ இந்த இடத்துக்கு நேராக 30 ட்ரா பண்ணிடணும். நெக்ஸ்ட் 9 AM. 9 AMக்கு வந்து டே 1க்கு 20 டிகிரி. இப்போது டே 1 வந்து 20க்கு நேராக இருக்கிற லைனில் இங்கே வந்து ட்ரா பண்ணிடணும். டே 2க்கு வந்து 33 டிகிரி செல்சியஸ். ஸோ 33 இங்கே வரும், நடுவில் இருக்க 34, அதுக்கு கீழே வந்து 33 வரும். இப்போ நேராக இந்த இடத்துல வரும். 12 PMக்கு வந்து டே 1க்கு 26 டிகிரி செல்சியஸ். ஸோ 26 இங்கே வரும், இந்த இடத்துல வரும். இப்போ டே 1க்கு வந்து 26 இங்கே ட்ரா பண்ணியாச்சு. டே 2க்கு ரெட்டு வந்து 37 டிகிரி செல்சியஸ். 37 எங்கே வரும்? 36க்கு இமிடியேட்டாக 36க்கும் 40க்கும் நடுவில் வந்து 38 இருக்கும். 38 விட்ட கொஞ்சம் கீழே வந்து 37 இருக்கும். அடுத்து 3 PMக்கு 3 PMல் வந்து டே 1க்கு 34 டிகிரி செல்சியஸ். 32க்கும் 36க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேக்கு ட்ரா பண்ணணும் க்ரீன் கலர் பார். அதுவே டே 2க்கு வந்து 43 டிகிரி செல்சியஸ். இப்போ 43 இங்கே வரும், 44ஓட ஜஸ்ட் பிலோ இருக்கும். இந்த 40ஓட ஜஸ்ட் பிலோவில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். 6 PMக்கு டே 1க்கு 30 டிகிரி செல்சியஸ். 30 டிகிரி எங்கே வரும்? 28க்கும் 30க்கும் நடுவில். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணணும். டே 2க்கு வந்து 42 டிகிரி செல்சியஸ். 42 எங்கே வரும்? 42க்கும் 44க்கும் நடுவில் வரும். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். 9 PMல் வந்து டே 1க்கு வந்து 24 டிகிரி செல்சியஸ். 24 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நேராக வந்து க்ரீன் பார் ட்ரா பண்ணணும். டே 2க்கு வந்து 39 டிகிரி செல்சியஸ். 39 எங்கே வரும்? 40க்கு வந்து ஜஸ்ட் பிலோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இப்போ இது எந்த மந்த் இருக்க சான்சஸ் இருக்குது? டே 1 எடுத்துட்டோம் அப்படின்னா இது எந்த மந்த் இந்த டெம்பரேச்சர் இருக்கும் ஜோத்பூர் ராஜஸ்தானில் அப்படின்னா இது வந்து பிப்ரவரி மந்த் இருக்க சான்சஸ் இருக்குது. அது பிப்ரவரி மந்த்து தான் 16லேருந்து மேக்ஸிமம் வந்து 34 வரைக்கும் போகும். இப்போ இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம், டே 2 டெம்பரேச்சர்ஸ். இப்போ இது வந்து 30லேருந்து ஹையஸ்ட் வந்து 43 இருக்குது. ஸோ 30லேருந்து 43ங்கிறது மே மந்த்து தான் இருக்கும். ஸோ டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு 2 டேஸ்க்கு உண்டான டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்க்கு. 4th one, the following clustered bar graph shows the number of electric vehicles registered in some states every year from 2022 to 2024. இந்த இயர்ஸ் 2022, 2023, 2024 இந்த 3 இயர்ஸ்லேயும் சில ஸ்டேட்ஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ் வந்து கிளஸ்டர்டு பார் கிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்டர்ட் பர் இயர். ப்ளூ கலரில் கொடுத்துருக்க பார் வந்து 2022, ரெட் கலர் வந்து 2023, எல்லோ வந்து 2024. இது வந்து ஸ்டேட்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். உத்தராகண்ட், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க. குஜராத்தும் டெல்லியும் வந்து கொடுக்கல. இந்த டேட்டா ஃபார் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் டெல்லி ஆர் கிவன் இந்த டேபிள் பிலோ. இந்த டேபிளில் கொடுத்துட்டாங்க. மார்க் த கரஸ்பாண்டிங் பார்ஸ் ஆன் த பார் கிராஃப். வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து பார் கிராஃபில் வந்து மார்க் பண்ணணும். குஜராத்தில் வந்து 2022க்கு வந்து 69,000,
ப்ளூ கலர் பார் வந்து 69,000க்கு நேராக ட்ரா பண்ணணும். 69,000 எங்கே வரும் அப்படின்னா 55, இது 60, இது 65, இது 70, ஜஸ்ட் இதுக்கு கீழே வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து அப்படியே வரும். 2022க்கு வந்து ப்ளூ கலர் பார் வந்து ட்ரா பண்ணியாச்சு. 89,000 வந்து 2023க்கு அப்போ ரெட் கலர் பார் ட்ரா பண்ணணும். 89,000 எங்கே வரும்? இது வந்து 75, இது 80, 85, இது 90. அப்போ 90க்கு கீழே ஜஸ்ட்டு கீழே வந்து 89,000 வரும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே வரும். அதுதான் இங்கே வந்து ரெட் கலர் பார். நெக்ஸ்ட் வந்து 78,000 வந்து எல்லோ கலர் பார் ட்ரா பண்ணணும் 2024க்கு. ஸோ 78,000 எங்கே வரும்? 25க்கு அப்புறம் இது 80,000 இந்த லைனு. 75க்கும் 80க்கும் நடுவில் வரும், கொஞ்சம் ஓரளவு மிடில் வரும். ஸோ இது வந்து ட்ரா பண்ணியாச்சு. குஜராத்துக்கு வந்து 3 இயர்ஸுக்கும் பார் கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது டெல்லிக்கு வந்து ட்ரா பண்ணணும். டெல்லி 2022க்கு வந்து 62,000. ப்ளூ கலர் பார் வந்து 62,000 எங்கே வரும்? இது 55, இது வந்து 60, 60 விட்டு ஜஸ்ட் மேலே வரும் ப்ளூ கலர் பார். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் பார் ட்ரா பண்ணணும் 2023க்கு 74,000. ஸோ 74,000னா 75க்கு ஜஸ்ட்டு கீழே, ஸோ ஜஸ்ட்டு கீழே வரும். ரெட் கலர் பார் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2024க்கு 81,000. அப்போது எல்லோ கலர் பார் ட்ரா பண்ணணும். 81,000னா இது வந்து 80, ஜஸ்ட்டு இது மேலே வரும் 81,000. ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு. டெல்லிக்கும் 2022, 23, 2024க்கு வந்து பார் கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி, நோட்டீஸ் ஹவு த கிராஃப் இஸ் ஆர்கனைஸ்ட், வாட் ஸ்கேல் இஸ் யூஸ்ட் அண்ட் வாட் பேட்டர்ன்ஸ் த டேட்டா ஷோஸ். இப்போ ஸ்கேல் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 25,000 வெஹிக்கிள்ஸ்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தடுத்த இயர். ஸ்கேல் என்ன அப்படின்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 25,000 vehicles. See, how do you describe the change for various states between 2022 and 2024? 2022 and 2024க்கு இடையில வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இருக்கிற சேஞ்சை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். All states showed more electric vehicle registrations from 2022 to 2024. 2022ல இருந்து 2024ல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே. தி இன்க்ரீஸ் வாஸ் ஹையர் இன் குஜராத், டெல்லி அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் லோயர் இன் உத்தராகண்ட். எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா குஜராத், டெல்லி, வெஸ்ட் பெங்கால். அதுவே இன்க்ரீஸ் வந்து லோயராக இருக்கிறது வந்து உத்தராகண்ட். நெக்ஸ்ட் டி, approximately how many more registration did Assam get in 2023 compared to 2022? இப்போ அஸ்ஸாமில் வந்து 2022க்கும் 2023க்கும் இடையில வந்து எவ்வளோ அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அஸ்ஸாமில் வந்து 2022 அண்ட் 2023க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 2022க்கு வந்து இந்த லைன், ஸோ இது 30, 35, இது வந்து 40. அப்போ இங்கே என்ன வரும்? 40,000 வரும். அதுவே 2023க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 55, இது வந்து 60,000 வரும். ஸோ இது வந்து 60,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2023ல் வந்து 60,000 வெஹிக்கிள்ஸ், 2022ல் வந்து 40,000 வெஹிக்கிள்ஸ். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இன் அஸ்ஸாம் இன் 2022 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் அஸ்ஸாம் இன் 2023லேருந்து 60,000. அப்போ டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 60,000 மைனஸ் 40,000 20,000 கிடைக்குது. அஸ்ஸாம் காட் 20,000 மோர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் 2023 கம்பேர் டு 2022. இப்போ 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல் வந்து 20,000 வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இ, how many times more did the registrations in West Bengal increase from 2022 to 2024? இப்போ வெஸ்ட் பெங்காலில் 2022லேருந்து 2024க்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்க்கலாம். 2022ல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக எடுத்தோம் அப்படின்னா இது 5,000, இது 10,000, பட் இந்த இடத்துல இருக்கிறதுனால இது 11,000 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 11,000. நெக்ஸ்ட் 24ல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 24ல் இந்த இடம், ஸோ இது வந்து 30, 35, 40,
இது வந்து 44ன்னு எடுத்துக்கலாம். 44,000. ஸோ ஹியர் 44,000. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இன் வெஸ்ட் பெங்கால் இன் 2024 லேட்டஸ்ட் இயர் எடுத்துக்கலாம். 44,000 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன் வெஸ்ட் பெங்கால் இன் 2022 ஈக்குவல் டு 11,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 11,000 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 44,000 வருது. 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. The registrations increased 4 times in West Bengal from 2022 to 2024. F. Is this statement correct? There were very few new registrations in Uttarakhand in 2023 and 2024 as the increase in the bar length is minimal. உத்தராகாண்டில் 2023-2024 வந்து ரொம்ப குறையதான் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா இந்த பார் லென்ஸோட மினிமலில் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தராகாண்ட் எடுத்துக்கலாம். இதில் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. இந்த கிராஃபை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதுவரை 5.3 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.